ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவருடைய நாமம் சகலமும் நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய நாமத்தினால. எல்லாம் அவருடைய நாமம். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிற அவருடைய நாமம். ஏன்னா அவருடைய நாமத்தில் எல்லாமே இருக்கிறது. அவருடைய ஏன்னா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். நீதிமான் அதற்குள் ஓடி, நம்ம அதற்குள்ளே ஓடி வர வேண்டும். நம்ம ஓடி வர வேண்டும். அவருடைய நாமத்தில் எல்லாம் இருக்குது. சமாதானம் வேண்டுமா? அவருடைய நாமத்தில் வாங்க. யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தை தருகிறவர். யெகோவா ஷம்மா, நம்ம கூடவே இருக்கிறவர். யெகோவா ராஃபா, நமக்கு சுகத்தை தருகிறவர். அவருடைய கர்த்தருடைய நாமம். இவ்வளவு நாமத்தை உடைய தேவன். யெகோவா நிசி, வெற்றி வேண்டுமா? எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன். நான் அவரிடத்துல வரணும். அவரிடத்துல வரும்போது விசுவாசத்தோடு வரணும். அவரிடத்துல வரும்போது நம்மளை வெறுத்து அல்லது அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளை ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன்னா உதடுகளின் பலி ஆகிய அவருடைய ஸ்தோத்திர பலி. அவருடைய நாமத்தை நாம் புகழ வேண்டும். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை. இந்த நாமங்கள் எல்லாம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஹ், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. ஆனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட உன்னதமான நாமம். ஆபத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு காளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு காளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்
இனிதான நாமம், இன எல்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம், இன்ப நாமம். எல்லாத்துக்கும் ஒரு நாமம் இருக்குது இந்த பூமியில். எனக்கு ஒரு பேர் இருக்குது, எல்லாருக்கும் பேர் இருக்குது. ஒரு புயலுக்கு கூட பேர் வச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த பூமியில் நாமங்கள் உண்டு. ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு. அந்த நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதில் சொந்தம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் நமக்காக நம்ம பாவம் இல்லாமல் இருக்கும்படி, நம்ம பயம் இல்லாமல் இருக்கும்படி எல்லாத்துக்கும் கேரி தட் நேம். அந்த நாமத்தை நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் அந்த நாமத்துக்கு உகந்தவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆண்டவர் சொல்கிறார்ல, என் நாமத்தை எங்கள் கர்த்தாவேன்னு கூப்பிட்றீங்க, நான் சொல்கிறத செய்யாமல் இருக்கிறீங்களே. நாம் அவர் சொன்னதை செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமத்தை பயன்படுத்தாவிட்டால் சாத்தானின் சேனை, ஹல்லேலூயா, இந்த பூமியில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், ஹல்லேலூயா. அவர் சாப பிசாசை துரத்திட்ட நாமம், ஹல்லேலூயா. எல்லா பிசாசு மாம்ச லோக இச்சைகளை எல்லாம் ஜெயித்த இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை எல்லாரும் உச்சரிக்கலாம். ஜீசஸ், இயேசு என்று உச்சரிக்கலாமா எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து? ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நாமம், ஹல்லேலூயா, உன்னதமான நாமம். அந்த நாமம், ஹல்லேலூயா, நம்மளை எல்லாரையும் பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் தரும். அப்படிப்பட்ட உன்னதமான நாமத்தை உணர்ந்தவர்களை, ஹல்லேலூயா, ஜீசஸ், அவருடைய நாமத்தை எங்களுக்கு தந்தீரே. உன்னதமான இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வியாதி மறையணுமா? இயேசுவின் நாமம், ஹல்லேலூயா. கவலை நீங்கணுமா? இயேசுவின் நாமம். எல்லாம் ஒரே ஒரு நாமத்தில் தான், ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு நாமம், உன்னதமானவருடைய நாமம், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு தான் நாம் துதி பலியை செலுத்த வேண்டும். நம் ஸ்தோத்திர பலியை நாம் அவருடைய நாமத்திலே செலுத்த வேண்டும். அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அவரிடத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில், அவருடைய நாமம், ஹல்லேலூயா. Wonderful, merciful Savior, precious Redeemer and friend. Who would have thought that a lamb could rescue the souls of men? Oh, you rescue the souls of men. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்வது எங்களுக்கு பாக்கியம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தும். அது ஜீவனுள்ளது, ஆவியாய் உள்ளது. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் பேசி எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய வேத பகுதி தேவனை குறித்து ஒரு காரியம் மனதிலே பாரமாக இருந்தபடினாலே அதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். என்ன தலைப்புனா, நம் வாழ்விலே தேவன் மகிமைப்படுகிறாரா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லாமா? மகிமைப்படுதல். இயேசு சொல்கிறார், பூமியிலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அப்படின்னா என்ன? தேவனை மகிமைப்படுத்துவது நம் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. Our intention of life should be to glorify God. ஏனென்றால் தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். Why? Because it is God who has created us.
மகிமைப்படுத்துகிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? Does any of you know what is the real meaning of glorifying God? யாருக்காவது தெரிஞ்ச சொல்லலாம். If anyone know, you can open your mouth and say. மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? What is glorifying God? கர்த்தருடைய நாமத்தை நான் அந்த பூமியிலே மகிமைப்படுத்தினேன்னு இயேசு சொன்னார். Jesus said, I glorified your name, Father, while I was on this earth. அப்போ இயேசு பூமியில என்ன செஞ்சதுனால இந்த வார்த்தையை சொன்னார்? What did Jesus do specially so that he claimed this statement? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? Is God being glorified in our life? நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். This is a question that we need to ask ourselves. இல்லையா? முதலாவது மகிமைப்படுத்துறதுன்னா என்னன்னு நமக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். First of all, we need to know what is glorifying God. மகிமைப்படுத்தினா ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். மகிமைப்படுத்துறதுன்னா என்னென்னா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னால் தேவனுடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாவதாக. You know, when we say, Lord, let your name be glorified, it parallelly means, Lord, let your name, be praised, or let your name Honored. be honored. Honored is gone. கனப்படுத்துதல்னு அர்த்தம் இல்லையா? It is being honored. இப்போது ஒரு தகப்பனுடைய பிள்ளை அவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துவான்? How a son can bring glory to his dad? அப்பாவை போலவே இருந்தால் Now, மகிமைப்படுத்துவான். if he behaves just like his father, then he brings honor and fame to the dad. அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால், But if he behaves differently from his father, அதாவது அப்பாவுடைய நற்காரியங்கள்லாம் இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? if the son does not follow the good things of the father but brings bad name to the father, then he is not glorifying his dad. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எப்போதுமே ஒரு காரியத்தை புரியலைன்னா அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு உண்டான எதிர்ப்பதத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா புரிஞ்சு போயிடும். Sometimes if we are not able to understand a word properly, if you could try to look at the antonym of that word, then you will be able to exactly understand the synonym of the exact word that you are looking for. நம்ம ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். என்ன பண்ணுமா? நாம் புசித்தாலும் குடித்தாலும் அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, அதில் எல்லாமே அடங்கிட்டோம். எதை செய்தாலும் தேவனுடைய, whether you eat or you drink or whatever you do, you shall do everything for the glory of God. பவுல் இது எந்த கான்டெக்ஸ்ட், அதாவது எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறாருன்னா, in what context Paul is trying to say this? அவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஃப்ரீடம், அதாவது அந்த சுதந்திரத்தில் பேசும்பொழுது இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறார். When Paul was trying to explain about the freedom that we have in Christ, while he was explaining that topic, he is trying to say this statement and conclude it. அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். If you could read the previous verses, many multiple verses, it is very clearly explicitly said. அதில் விக்கிரகத்தை படைத்தது அந்த புசிக்கலாமா வேணாமான்னு சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே அதில் இருக்கும். You can read about whether we can eat the foods that is placed before an idol. About all the topics it is found there. அதாவது நான் டிவி பார்க்கலாமா, whether I can watch television, சினிமா பார்க்கலாமா, whether I can watch movies, இல்லை கேம்பிளிங் போய் விளையாடலாமா, whether I can do gambling, இந்த காரியத்தை செய்யலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா, இது எல்லாம் கேள்வி கேட்டு பவுல் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். So there are many kind of questions, similar questions Paul is talking about, and while discussing all those topics, Paul is concluding by stating this statement. அப்போ எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்கள். So whatever you do, you may do it so that the name of the Lord is glorified. எல்லா விதத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? If God has to be glorified in every act of our life, what is that we have to do? அவர் சொன்னது சிம்பிள். We have to just do what he said. That's it. If we இயேசுவானவர் obey what he said, his name will be glorified. இயேசுவானவர் இந்த பூமியில் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னார். So Jesus said while he was on this earth, Father,
I glorified your name while I was on this earth. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும், அப்போ இயேசு அவர் சொன்னதை செஞ்சதுனால என்ன பண்ணார்? How did Jesus glorified Father? Just by obeying. Somebody said here, just by obeying the words of the Father, just by doing the words of the Father, Jesus brought glory to the name of the Father. இதை ஒரு 3 விதங்களில் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். I would like to try to explain the same thing in 3 different ways. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த 3 விதமாக தேவன் வெளிப்படுகிறாரோ, How God represents himself as Father, Son and the Holy Spirit. நமக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கார்? ஆவி, ஆத்மா, சரீரம். Even we have soul, spirit and body. எல்லாருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பற்றி தெரியும்னு நான் நினைக்கிறேன். So I believe that all of you know about spirit, soul and body. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். You might be knowing, let me repeat it again. சரீரம் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது. Body you can just see with your eyes, physical eyes. அதில் எந்த கன்ஃபியூஷன் So யாருக்கும் nobody has any doubt whether you have body or not, because we are able to visibly see it. So we believe that we have body. ஆத்மா. So how about the soul? ஆத்மா யாருன்னா வேற யாரும் இல்லை, நாம தான். Who is soul? The soul is nothing but I. When you say I am, that is soul. நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கையை காமிக்கும் போது நம்ம எதை உண்மையாக காண்பிக்கிறோன்னா ஆத்மாவை தான் நம்ம காண்பிக்கிறோம். Actually, whenever we say, do you know who am I? When I say who am I, I'm not showing the body. I'm trying to show my soul. I'm trying to say that who am I? Do you know who am I? So I am Mr. So whatever it is, you're identifying a soul, not the body. ஸோ ஆத்மாவை ஆத்மாங்கிறது வேறு யாரும் எதுவும் இல்லை, நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங், தீர்மானங்கள். Your mind, your emotion and decision making, all 3 happens in your soul. Your mind, your emotions and your decision making happens in the soul. இந்த 3 காரியம் தேவனுக்கும் இருக்கும். So all these things even God has. ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, என் ஆத்மா உன் மேல் பிரியமாயிராது. So God is saying that my soul will not be happy with you. In some place he is saying that. அப்போ அவருக்கும் ஆத்மா இருக்கு. So which means that God has soul as well, because God says my soul will not be happy with you. அப்போ அந்த ஆத்மாங்கிறது நாம தான். So சரி, நான் 2 புரிய வச்சிட்டேன். The soul is also ourselves. Our body is we and our soul is also ourselves. ஐ திங்க் இந்த 2 விஷயத்துல எல்லாரும் கிளியர் நினைக்கிறேன். இல்லையா? So you are clear with these 2 things, soul and body. மூணாவது விஷயம் என்னது? What is the third thing? ஆவி, spirit. நீங்க இந்த 3 விஷயத்தை அழகா புரிந்து கொள்ளும்படி வேதத்தில் நிறைய இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. So to understand these 3 things very clearly, explicitly, clearly written in the Bible. முதல் சரீரம், First is the body. அதுக்குள்ள ஆத்மா, So you have soul inside the body. அதுக்குள்ள ஆவி. And you have spirit inside the soul. ஆவி தேவன் நமக்கு கொடுத்தது. What is spirit? Spirit is something given by God to us. ஆவியை நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். I will make you understand what is spirit. உங்கள்கிட்ட ஆவியை எடுத்துட்டா என்ன ஆகும்? So what will happen if spirit is taken from your life? என்ன ஆகும்? You are dead. Story அப்போ over. ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. So spirit you have in your soul. நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் தொடர்பு கொள்ளும். You know, our spirit and God's spirit always in touch with each other. தேவன் ஒரு வார்த்தை ஆதாம் கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? God said one specific statement to Adam. You know what did he say? இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே நீ என்னவ? He said the day that you eat the forbidden fruit you will die. அப்போ ஆதாம் செத்து போயிட்டானா? So did Adam die the same day? சொல்லுங்க. No. அப்போ என்னமோ ஆயிருக்கு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. Something has happened on that day. ஆண்டவர் சொல்றதுல எதையாவது பொய் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Do you think that God will ever lie? சத்தியத்தை தவிர வேற எதுவுமே பேசவே தெரியாது. So God does not know to speak lie. God is full of truth. அவர்கிட்ட சொன்னா கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது மாதிரியான கேரக்டர் உள்ளவர் அவர். Because God is kind of character, you cannot teach him lie. Teach him to lie as well. நமக்கு தான் சத்தியமும் சொல்லுவோம், பொய்யும் சொல்லுவோம். Because we are masters in both. If we want to say truth, we'll say truth. If we want to say lie, we'll say lie. We can mix both and we can speak it. நாம பிசாசும் கிடையாது, கடவுளும் கிடையாது. We are neither on the side of God or nor on the side of devil. We are everywhere. ஒரு விதமான பிராணி நம்ம.
Because we are somewhere between. We are like a beast in between both. எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாது. We cannot be brought under any category at all. We cannot categorize. ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாயிடும், அதனால் வேகமாக முடிக்கிறேன். So because translation is happening, my time will be less, so I'll try to quickly complete everything. சரீரத்தை சொல்லிட்டேன், ஆத்மாவை சொல்லிட்டேன், ஆவியை சொல்லிட்டேன். I have spoken about the body, I have spoken about the spirit, I have spoken about the soul. இந்த மூணுத்துக்கு உண்டான அடையாளங்கள் வேதம் பூராவும் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன். This entire Bible speaks about all these three. In the entire Bible we can see that. பிரகாரம், அப்புறம் வந்து உள்பிரகாரம், Courtyard, temple court, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். and the holy, most holy place. கரெக்டாக சொல்கிறேன். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். Courtyard, holy place and most holy place. அந்த டெம்பிளும் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு ஈக்குவலாக. Even the God given temple in the Old Testament sanctuary also speaks about soul, spirit and body. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் இங்கே இது, அந்த இடம் எங்கே இருக்குது? You know, where is that most holy place? ஸ்பிரிட். Your spirit. அங்கே தான் தேவன். And that is where God dwells. நீங்கள் அழகாக பைபிளில் வாசித்து நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து செல்ஃபோன் பார்க்க டைம் இருக்காது. If you read Bible and if you start meditating, you will have no time for your mobile. அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு எந்த காரியமும் செய்ய பிடிக்காது. If you start worshipping God, you will not like to do anything else in the world. நம்மளை பிசாசு என்ன பண்ணுறான்னா டைவர்ட் பண்ணுறான். You know, always the devil diverts us. தேவனோடு சேரக்கூடாதபடிக்கு He diverts so that we don't closely relate with God. அவனுடைய டார்கெட்லாம் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? You know who is his target? வேர்ல்ட்லி பீப்புளா? Is the worldly people are his target? ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவனுடைய ஹேண்டில் தான் Because இருக்காங்க. already they belong to him. So his target is not worldly people. அப்போ அவனுடைய உண்மையான டார்கெட் யாரு? You know who is his real target? You and I. இன்னொரு வசனம் வாசிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். Romans chapter 1 verse 21 we may read it. Romans 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போது மகிமைப்படுத்தாட்டா என்ன ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல வேதம் போட்டிருக்கு. Bible very clearly says what will happen if we do not glorify God. இதில் ஒரு ஆப்ஷனே கிடையாது. There is no option here whether to glorify God or not. தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாட்டா என்ன ஆகும் இங்க? If you know God and still not glorify him, Bible says very clearly what will happen here. அவர்கள் தேவனை அறிந்தும் they knew God, அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, but they did not acknowledge him as God, they did not praise God and glorify God. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். Just by their thoughts they became futile. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், their senseless heart became dark. அவர்கள் இடத்தெல்லாம் யார் பேர் போட்டுக்கணும்? They whose name we should mention wherever it says they. Sometimes it is our name. உங்களுக்கெல்லாம் தேவனை தெரியுமா? போ, You all know God, right? தேவனை அறிந்திருக்கிறீர்களா? You know God, right? அப்படின்னா என்ன பண்ணணும்? What we need to do? அவரை We have to glorify God. மகிமைப்படுத்தாட்டா என்ன ஆகும்? If we don't glorify God, what will happen? நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கொலை நடுங்கும். If you start reading continuously from that verse, definitely you will tremble in fear. If you continue to read the following verses, go home and start reading the following verses. அவர்களுடைய லைஃப்பில் பொய்யை அனுப்பினார்னு போட்டிருக்கோம். God said that he has sent lie into their lives. God has sent lie. தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? If we know God and still not glorify God, our life will be full of darkness. சரி, நான் இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். அது மூலமாக எப்படி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம்னு வேதம் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். So I have told about these 3 things. Through this, how can we glorify God? That I am going to show you from the word of God. யோவான் 4:24 வாசிப்போம். John chapter 4 verse 24. இங்கே இயேசு வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா ஒரு சமாரிய ஸ்திரீங்கிறது வந்து ஒதுக்கப்பட்டவள். So God is talking to a Samaritan woman here. Samaritans are outcast in those days. இஸ்ரவேலில் எப்படி நம்ம வந்து ஒரு விதமாக இந்த இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறோமோ அதுபோல்
சமாரியர்களை வந்து அவர்கள் வந்து இஸ்ரவேலரும் அல்லாமல் வேற இல்லாமல் அவங்க வந்து கலப்பினமாக இருக்கிறவங்கனால இஸ்ரவேலில் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. Okay, as we call some castes as outcast in our society, which is obviously wrong, the same way in the days of Israel, the Samaritans were called as outcasts because they were neither Israelites nor Gentiles. They got married with Gentiles, so they are called as Samaritans and they were outcast. அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்னு இயேசு சொல்லி கொடுக்குறார். So to this Samaritan woman, Jesus is teaching how to glorify God. இவ வந்து எங்கே போய் தேவனை தொழுது கொள்ளணும்னு கேள்வி கேட்குறா. So she's asking a question to Jesus, stating where we should go and worship God. பட் இயேசு வந்து எப்படி வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறார். So Jesus is teaching her how to worship God. அந்த நொடியிலிருந்தே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை விலக்கிட்டார்னு தெரியும். So from that moment itself, we clearly understand God has forbidden the Old Testament, rituals. பழைய ஏற்பாட்டில் வந்து இதுதான் தேவாலயம், அந்த தேவாலயத்தில் போய் பலியிடணும், தேவனை தொழுது கொள்ளணும், இதெல்லாம் இருந்தது. In Old Testament, there will be a specific place of sanctuary. You have to go there to worship God. You have to go there to give a sacrifice to God. You are restricted within a geography. இயேசு வந்து எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுக்குறார். Now Jesus is teaching the Samaritan woman how to worship God from henceforth. அப்போது தேவனுடைய ஃபோக்கஸ் என்ன? எங்கே தொழுது கொள்ளணுன்றது மேட்டர் இல்லை, எப்படி தொழுது கொள்ளணும். The focus of God is not about where you worship God. The focus is all about how do you worship God. Where doesn't matter. அப்போ அந்த 4:24 வாசிப்போம். Chapter 4 verse 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். So verse 4 says God is spirit, so anyone who worships God should worship God in spirit and in truth. ஆவியில மகிமைப்படுத்துறத நான் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். So how to glorify God in spirit? I would like to quote 2 or 3 examples and try to explain you. ஆவிக்குரிய காரியங்கள்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஜெபத்தை எடுத்துக்கலாம். So what are the spiritual things? We can consider prayer as a spiritual act. துதி ஆராதனை எடுத்துக்கலாம். Praise and worship is a spiritual act. நம்மளுடைய விசுவாசமும் ஆவிக்குரியது தான். Even our faith is an act of spirit. See, act of worship. நான் இதை சொல்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது உங்களை. So you should not get confused by saying this. வேதத்தை தெளிவாக வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். When you read Bible properly, you will understand it completely. இதை வந்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். The way I understood these verses from God, I'm just trying to explain it to you. நான் ஏதோ ஜீனியஸோ ஞானியோலாம் கிடையாது. I'm not genius or supervise. பரிசுத்த ஆவியானவர் யார் யாருக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். So the Holy Spirit is always there to guide us and make us understand what that is revealed in the Word of God. அப்போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். So Bible says you may worship the Lord in spirit and in truth. அதுக்கு பதிலாக அதுலேயே போட்டிருக்கு. The answer is given in that verse itself. தேவன் ஆவியாக இருக்கிறார். So he is saying the answer is God is spirit. ஸோ தேவன் ஆவியாக இருக்கிறதுனால So since God is spirit, நாம் ஆவியோடும் you may worship God in spirit. உண்மைன்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன மீனிங்? Where truth came into the picture? அப்போ நீங்கள் உண்மையெல்லாம் இங்கே சபைக்கு வந்து தொழுது கொள்வது கிடையாதா? So are you not coming and worshiping the Lord faithfully or truly from our heart? யாரையும் பக்கத்தில் இருக்கவங்க எதிர்க்க இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாது. You should never look at each other. உங்களுக்குள்ளேயே பார்த்துக்கணும். So you should look into yourselves. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன தலைப்பு என்ன? What is the topic of the day? தேவன் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுகிறாரா? Is God being glorified through my life? That is the question. நம்மைங்கிற இடத்துல என்னைன்னு போட்டு. So instead of saying we should say is God is getting glorified through me? Is God is being glorified by my life? பைபிளில் நாங்கள் அவர்கள் அப்படிலாம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா யாரையோ போய் சொல்கிறாங்க போல் இருக்கு, நம்மளை சம்மந்தமே இல்லை நினச்சிப்போம். So whenever Bible says they, those people, you should never think that God is talking about some people. Please write your name there and start reading. Then it will become a personalized word of God. You will understand it's for you. ஒரு மகள் வந்து 5 புருஷன் கூட இருந்து 5 புருஷனும் போராதுன்னு சொல்லி அடுத்ததா கல்யாணமே ஆகாமல் இன்னொரு
புருஷனோட இருந்து வாழ்க்கை நடத்தின ஒரு பெண்கிட்ட ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்லி கொடுக்குறார். Now God is teaching how to worship God to a woman who was living together with 5 people. Now she is with the 6th person. Now to this woman Jesus is teaching how to worship God. இப்போது நம்ம இதை விட மோசம் இல்லை, இந்த லேடியை விட நம்ம ஒன்றும் மோசம் இல்லை, நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேணாம். So no one should think here that okay I am better than this lady. ஏன் சொல்கிறோம் Morally. ஏன் சொல்கிறோம் சொல்லுங்க. Why? Because ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய இருதயத்தில் நீ நினைச்சாலே முடிஞ்சு போச்சு. Bible says if you will think in your heart otherwise about a woman or a man, you have already committed adultery. அப்போ எத்தனை புருஷனோ எத்தனை மனைவியோ Then you just think about, மனந்திரமாம போனால் நம்ம நிலைமையும். then think about with how many people we have lived together. So never underestimate Samaritan woman, that lady. உண்மையாக தொழுது கொள்வது, உண்மையாய் அவரை ஆராதிப்பது அப்படின்னா என்னென்னா, You know what is truly worshipping God and truly giving glory to God? நம் மனம் திரும்பி நம் செய்த பாவங்களுக்கு மனம் திரும்பி அவரை தொழுது கொள்வது. We repent and from our true state we have to worship God. சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So you understand. இப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட விஷயம், மனம் திரும்பாத காரியம், பாவம் இப்படி வச்சுக்கிட்டு அவரை வர்ஷிப் பண்ணால் அது பேர் என்னது? If you have an active sin or unrepented sin, willful sin, and you know for sure, and if you are going to have it inside and you don't want to confess it, you don't want to repent, then if you are going to worship God, that worship is not going to bring glory to God. இந்த வார்த்தை வந்த உடனே அந்த மகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு செஞ்சோம், எப்படி தேவனை தொழுது கொள்ளணும்னு தெரிஞ்சு போயிருக்கோம். By saying this statement, this woman would have understood where she was wrong and what is that she has to correct in her life. She might have understood it very clearly in that moment itself. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லெறிய வந்த ஸ்திரீ கிட்ட சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார், இனி பாவம் செய்யாதே அப்படின்னு எந்த வார்த்தையும் இங்கே சொல்லியிருக்க மாட்டார். Here Jesus to this woman, he would have not said this statement, go and sin no more. He didn't say that. To that woman who is being stoned by people or attempted to be stoned by people, to that woman Jesus said, go and sin no more. But to this lady, Jesus did not say that statement. அப்போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளனா என்னன்னு அவளுக்கு Because she has clearly understood what it is meant to be worshipping God in spirit and in truth. Because she has repented already. பரிசுத்தமாய் தொழுது கொள்வது தான் உண்மையாக தொழுது கொள்வது. So what is worshipping God in truth? Worshipping God in holiness or worshipping God with repentance. வெரி சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, இங்கே வரீங்க. So simple way I'll try to explain it. You're coming here. இங்கே பாடல்களை பாஸ்டர் பாடுறாரு, இங்கே வர்ஷிப்பில் இருக்கிற இவங்கெல்லாம் பாடுறாங்க, கோயரில் பாடுறாங்க. So the choir and pastor and everyone is singing here, leading you in worship. நீங்களும் பாடுறீங்க. You're also you're worshiping God and singing together. உங்கள் மனதில் ஏதாவது பாவத்தை தேவன் உணர்த்தினார்னா என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? So while worshipping, if God reminds you of a sin that you have committed or the sinful state that you are in, what you're supposed to do? மனம் திரும்பி அழுது ஆராதிக்கணும். So immediately you need to repent and with tears or broken hearted you have to worship God. அந்த வர்ஷிப்புக்கு பேர் என்னது? You know what is that worship is called? உண்மையோடு ஆராதனை. That is the worship in truth. அப்போது Accepting your real state of life. அப்போ உள்ளம் உடையாமையே அந்த பாவத்தை குறித்து எந்த எண்ணமும் இல்லாமையே நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா அது உண்மையாய் தொழுது கொள்வதா இல்லை பொய்யாய் தொழுது கொள்வதா? If you in case you are not broken, you are not repented, and if you're still worshipping and singing God, then what that worship is called as? You're worshipping God but not in truth. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So God will not be pleased in that worship. இதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். So when you worship God in truth with the broken heart, with repentance, then God will be glorified through your worship. அடுத்த காரியம் ஆத்மாவால் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது பார்ப்போம். How can we glorify God in our soul? வேதத்தில் என் ஆண்டவரை நம்ம எப்படி அன்பு கூறணும்னு போட்டிருக்குன்னா, முழு ஆத்மாவோடும். So what does the Bible say? How we have to love God? With all of your soul, of all of our mind, all of our strength, we need to worship God. ஸ்ட்ரெங்க்த்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? With all of our strength, what does it mean? ஸ்ட்ரெங்க்த் சரீரம். Strength speaks about body, physique. அதில் இதயத்தோடு போட்டிருக்கோம். And it says about with all of your heart you should love God.
What does it mean? Where heart, what it speaks about அதிலே God. முழு ஆத்மாவோடும் போட்டிருக்கோம். And it would have said about with all of your soul. ஸோ நம்மளுடைய ஹோல் எதுன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணும் இணையணும். So what is our completedness? Our body, our soul and our spirit. When we put together, we are complete. சங்கீதத்தில் பார்க்குறோம், உன்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனை. In the book of Psalms, we read that you may lift your holy hands and worship God. பரிசுத்த ஆவி உள்ள இருக்குது, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆத்மா இருக்குது, அப்புறம் சரீரம் இருக்கு. I've already told you that we have spirit and we have soul and we have body. அப்போ இந்த மூன்று காரியமும் சேர்ந்து என்ன பண்ணணுமா? தேவனை With all the three, we need to worship God. ஆத்மா காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். Let me speak about how we can worship God with all of our soul. ஆத்மானா உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடியே நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். I already explained you what is soul, what happens inside the soul. நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எமோஷன், Emotions are in soul. நம்மளுடைய உணர்வுகள், அதான் எமோஷன் நினைக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங், Our நம்மளுடைய decision தீர்மானங்கள், making is happening in soul. சிந்தை, And our mind, thoughts, everything is happening in ஸோ soul. இது எல்லாம் சேர்ந்ததானது. Soul. இப்போ இதில் தேவனை நம்ம என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும், அவருக்கு புகழ்ச்சி உண்டாக பண்ணணும். We have to bring fame to God, we have to bring glory to God through our soulful worship. வேதத்தில் நிறைய வசனங்களுக்கு எனக்கு எடுக்கிறதுக்கு டைமே இல்லாமல் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். So I've got lot of verses in the Bible. Since I don't have much time, I brought only few verses for you to quote. பிலிப்பியர் 4:8 வாசிப்போம். Philippians chapter 4 verse 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போது சிந்தனையில் இதையே சிந்திக்க சொல்லி பைபிள் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. So Bible is recommending how our thoughts should be. We need to fill our thoughts with these kind of things. புண்ணியம், ஒழுக்கம், நல்லது, தேவனை எதெல்லாம் மகிமைப்படுத்தல, இதையே சிந்திக்கணுமா. So we need to think about things that brings glory to God through holiness, faithfulness, being disciplined, being loveful, and which brings praise to God. All those things we need to think. நம்ம தினமும் டெய்லி என்ன திங்க் பண்ணுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Every day, what is that we think in our mind? எதையாவது ஒரு கவலை, Some worry. ஆஃபீஸில் இவர் என்னை திட்டாரு, In my office, somebody scolded me very badly. பக்கத்து வீட்டில் புது கார் வாங்கிட்டாங்க, In my neighbor has bought a new car. Oh God. என்னுடைய மாமா 3வது ஃப்ளாட் வாங்கிட்டாரு. Oh, my uncle has bought the 3rd apartment. இதை பற்றி தானே திங்க் பண்ணுறோம். உண்மையை சொல்கிறேன். And you're broken. தேவனை பற்றியே திங்க் பண்ணுறோம். Are you thinking about God? அப்போ பைபிள் என்ன சொல்லிருக்கு? What does the Bible says? புண்ணியம் எது, புகழ் எது, இந்த காரியங்களை குறித்தே Keep சிந்திங்கள். thinking about things that will, loveful things, righteous things. Those kind of things you need to think all the time. இது நான் ஒரு மாதிரி ஒட்டு மொத்தமாக சொல்லாமல் நான் ஒன்றா சொல்லிடுறேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, What the things that are faithful or truthful, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, the things that are disciplined, நீதி உள்ளவைகள் எவைகளோ, whatever that is righteous, கற்புள்ளவைகள் எவைகளோ, whatever that has chastity, அன்புள்ளவைகள் எவைகளோ, whatever that is lovable, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, whatever that will bring fame and name, புண்ணியம் எதுவோ, whatever that is a good deed, புகழ் எதுவோ, whatever that brings fame to God. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். You may think about these things always. ஸோ வேதம் தெளிவாய் சொல்லுங்க. இதையே நம்ம சிந்தித்து கொண்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்மாவின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். If your thought process will be like this, you will always bring glory to God through your soul. இயேசு சொல்றாரு, வாய்க்குள்ள போறது நம்மளை தீட்டுப்படுத்தாது. The things that go into your mouth will not defile God or defile you. ஆனா வாய் உள்ளேந்து வர்றது என்ன பண்ணுமா? Whatever that comes from your mouth, from your heart, that will defile you. இப்போ நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னா நீங்க எங்கிருந்து பேசுவீங்க? So if you are talking to someone, from where you are talking? You're talking from your heart. So whatever that comes from your heart can defile you. எனக்கு ஒரு விஷயம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு I think about one thing and I'm so happy about it. முன்னாடி காலேஜ்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு இருக்கும்போது எதை பற்றி பேசுவோன்னா, ஏதாவது புதுசாக வந்த சினிமா. In my college days, what I used to talk with my friends, I used to always talk about a newly released movie. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ்,
or else I'll speak about a film actor or an actress. இன்னும் கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத காரியங்கள்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸு கூட. So we'll talk about few ugly things which I cannot confess here on the stage. ஸோ இதெல்லாம் தாராளமாக சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஹோல் ஹார்ட்டடாக பேசுவோம். So these things we will speak with all of our heart, happily from the bottom of our heart, all gossips. அதெல்லாம் இப்போ நினைச்சாலே வெக்கமாக இருக்குது. So if I think about those things, that brings shame to me. I'm feeling ashamed of whatever I spoke. கர்த்தர் அப்படியே இந்த தாட்ஸ் எல்லாம் மாற்றிட்டார். Now God has completely renewed those thoughts. ஆமென் சொல்லமா? Amen. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆமென் சொல்லுங்கள். Amen. Those who are saved say amen. ஏன்னா இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், யாராவது பிலீவர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்பொழுது ஆண்டவரை பற்றியே பேசுகிறதுல ஒரு சந்தோஷம். Now my joy has changed completely. Nowadays if I speak to my friends or to believers or to anyone, I'll be more excited to talk about God than anything else. The topic God is exciting me more than anything else. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். Bible says that those who fear God will speak to each other and God will carefully listen to those conversations. உட்கார்ந்ததிலையும் எழுந்திருத்திலையும் தேவன் அறிந்திருக்கிறார். God knows you're sitting down and getting up. இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க? What does it mean? What do you mean by sitting down and getting up, and what is there to observe in it? உன்னுடைய ஒவ்வொரு மூவை நான் கவனிக்கிறேன்டா. So I just observe your every action, every split second action. நீ அந்தரங்கத்தில் போய் பாவம் செஞ்சாலும் தேவன் பார்த்துருவார். I know your secret sins. I know it very clearly. மனுஷன் யாரும் பார்த்துருக்க மாட்டான். No man would have seen it. தேவனுக்கு தெரியும். God knows it. அப்போ உள்ளுக்குள்ள நல்லா இருந்தா வெளியவும். If your inside is good, obviously your outside will be good. You don't have to try to correct your outward activity. வர்ஷிப்பில் ஹாமில்டன் பிரதர் அழகாக ஒன்று சொன்னார். During worship, Brother Hamilton said one thing very beautifully. உங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? If you say, what do you need, what you will say? எனக்கு அது தேவை, ஃப்ளாட்டு தேவை, வேலை தேவை. You'll say, I need a flat, I need a job, I need a car, I need this, I need that. இதை நினச்சி குற்ற உணர்வுலாம் அடையாதீங்க, இது தேவைதான். So don't become guilty, oh, I'm saying this. Don't. இயேசு கேட்டால் என்ன சொல்லுவார் சொல்லுங்க? But if you ask Jesus, what do you need? தேவையானது ஒன்றே. He'll say, only one thing is the need. அவர்கிட்ட போய் அந்த ஒன்று என்னங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் சொல்லுங்க? If you say, what is that one thing? உங்ககிட்ட இந்த எடுக்க முடியாது இருக்கு பாரு, அதுதான் அந்த ஒன்று. The good thing that cannot be taken away from you is that one good thing. உங்களுடைய சொத்து கித்துல உங்கள்ட்ட எடுக்கப்பட்டு போகுமா? Your property can be taken away from you. Do you know that? துணிமணி, even your clothes can be stolen. உங்களுடைய புகழ், How about your praise, a fame? உங்களுடைய எல்லா இந்த பூமியில் இருக்கிற மகிமை, All the glory that is there on this earth. உங்களுடைய சால்வேஷன், your salvation, can it be taken? உங்களிலிருந்து எடுக்க முடியுமா? Can anyone take the salvation from you? நெவர். No one can ever take it. No one can ever. அதனால தான் வேதம் அவ்வளோ தெளிவாய் சொல்லியிருக்கு. That is why Bible has very clearly stated this. ஸோ ஆன்மாவை சுத்தமாக வைத்திருக்கிறது மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். Keeping your soul clean by all these good thoughts, you can worship, bring glory to God through your soul. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க ஈஸியாக, கண்ணா பின்னான்னு தாட்ஸ் வருது, நான் என்ன பண்ணுறது? So you have told it very easily, but my thoughts are wavering everywhere. How will I control my thoughts? And who can control thoughts? அதாவது வேதம் வெறும் ஒரு விஷயம் சொல்லுது என்னென்னா, நீங்கள் அசுத்தமாக சிந்திச்சா மட்டும் பாவம்னு சொல்லலை. Bible does not say by having evil thoughts it is a sin. It does not say that just by having evil thoughts it is sin. Not only that, தேவனுக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத காரியங்களை எதை சிந்திச்சாலும் என்னது? if you have thoughts that does not please God, even that is sin. Not only evil thoughts are sin, even the thoughts that does not please God or does not bring any value or any glory to God is also sin. ஒருவன் உலகத்தின் மேலே சிநேகமாக இருந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு. So Bible says, for example, if somebody is so much attracted to the world and he does not have the love of the Father, that's what the Bible says. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் மூலமாகவும் ஆத்மா மூலமாகவும் சரீரத்தின் மூலமாகவும் நம்ம தேவனை மகிமைப்படுத்த. So we need to worship God, glorify God from our spirit, from our soul and from our body. நீதிமொழிகள் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்றது. Proverbs chapter 4 verse 23 says, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். With all the protectedness you try to protect your heart as well. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று
the living waters will flow from your heart. So please protect your heart. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நேராக வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா உடனே மனம் திரும்பணும். So when God's word comes to us, what is our response? Our response should be repentance, immediate repentance. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஒன்றா இருந்துட்டு போங்க, How much ever a big shot you are, how much ever Superman you are. எவ்வளோ சீனியராக கூட இருங்க, You be how much ever senior person in God's spiritual life. பேசுகிற யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரு கழுதையாக கூட இருக்கலாம். Let any speaker talk to you, let a donkey talk to you, never mind. வார்த்தை தேவனிடத்திலேருந்து வரும், But the word will come from God himself. உங்களுக்காக வரும், The word will come to you directly. உங்களை திருத்தறதுக்கு வரும், God, the word will come to correct you, உங்களை purify ரட்சிக்க you. வரும், It will come to save you. உங்களுடைய சால்வேஷனை நிறைவேற்ற வரும். To complete your salvation, it will come to your heart. ஏன்னா வார்த்தைகளை கேட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன். So there are people who receive the word but still harden their heart. அப்போ என்ன ஆகுமா? What will happen? சடுதியிலே Immediately அந்த சடுதியிலே நாசம் அடைகிறதுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? You know what do you mean by getting destroyed all of a யாருக்காவது sudden? தெரியுமா? All of immediately getting destroyed. What does it mean? அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். You will get scared if I say that. நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத நேரத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்ல வர்றார். That word exactly means that you will die when you least expect about it. செத்து போனவன் என்னைக்காவது அவனுடைய சால்வேஷனை பூரணமாக்க முடியுமா? Can a dead person can complete his salvation? முடியாது. No. அதனால் எச்சரிப்பின் வார்த்தை வரும்பொழுது So when the word of warning comes to you, மனதில் ஆண்டவரே தேவையில்லாத சிந்தனைகளை வைத்து என்னுடைய ஆன்மாவை இதுவரைக்கும் பொல்யூட் பண்ண, அதாவது ரொம்ப அசுத்தமாக ஆக்கி வச்சுருந்தா என்னை மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்பணும். so you have to ask God, Lord, I have polluted my soul with all the unwanted thoughts. Lord, please forgive me and cleanse me. அதனால தான் நம்ம மிகவும் தெரிந்த வசனம் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். Romans chapter 12 verse 1, a popular verse most of us knows. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்னு போட்டிருக்கோம். Because our mind is getting renewed. இன்னொரு பிலிப்பியர்ல இன்னொரு வசனம் இருக்கு, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும்னு போட்டிருக்கு. And in the book of Philippians there is another verse, let the attitude of Christ be yours. கிறிஸ்துவின் சிந்தைனா என்னது? What do you mean by the thoughts of Christ? அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனத்திலே இருக்கு. If you could read the previous verse, பிலிப்பியர் 2வது அதிகாரம் Philippians chapter 2, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. so let the thought that was in the minds of Christ Jesus shall be yours. 4வது வசனம் தான் அந்த கிறிஸ்துவின் சிந்தை. So the fourth verse is the actual thought of Christ. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளே. Amen. It is not about the thoughts of your own goodness, but it is the thoughts of others' goodness. That is the thought of Christ. What is thought of Christ? இந்த தாட்டை இப்படி திருப்பிட்டீங்கன்னா உங்க தாட் ஃபுல்லா சரியா போயிடும். If you could change your thought, if you could divert your thinking process, thinking about others' goodness rather than your own, then you are getting into the thought process of Christ. Because verse 4 says, you may think of others' benefit, not of yours. சால்வேஷன் உண்மையா என்ன தெரியுமா? You know what is salvation all about truly? நம்மளுடைய சுயநலம் பெருமையிலிருந்து விடுதலை ஆகும். It is a deliverance from your selfishness. It is deliverance from your pride. நான் எப்படி சொல்லி இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சொல்லட்டுமா? I can confirm you now. பிசாசுக்கு இந்த 2 குணம் உண்டு. Because devil has these 2 characteristics. சுயநலம் என்ன சொல்லுங்க? You know what is selfishness? அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே The devil said, I will put my throne upon the throne of God. அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் பார்த்தவொன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. So by looking at all his power and majesty and beauty, he became so proud. அவன் இவரையே டிஃபீட் பண்ணி என்ன பண்ணிடலாம், மேலே போயிடலாம். So he thought he will tilt down the throne of God and he will go above God. இந்த கேவலமான தாட் வந்தவொன்னே ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை? The moment he got this shameful thought, ugly thought, he lost his glory. அதில் என்ன இருக்கு? பெருமை இருக்கு, there is pride, சுயநலம் and selfishness. இந்த 2 தான் நமக்கும் இருக்கு. So only these 2 things are the dangerous in attitude or thought process. அந்த பழத்தை சாப்பிட்டவொன்னே அவனுக்கு ஆதாமுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, அவனுக்கு நல்ல ஒரு விட்டமின்லாம் கிடைச்சதுலாம் நினைக்காதீங்க. After eating that fruit, Adam and Eve did not get multivitamin into their body. அந்த பழத்தில் அவன் என்னத்தை இன்ஜெக்ட் பண்ணான் தெரியுமா? You know what that is injected in that fruit?
பெருமையும் சுயநலம். Pride and selfishness, nothing இன்னைக்கு else. உங்களுக்கு இருக்கா இல்லையா, எனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். You and I, do we have this? We can say that. யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தை சொன்னாரு, John the Baptist said a statement like கர்த்தர் this. பெருகவும் Let God increase நான் and let me decrease. அப்போ இது ஒரு ப்ராசஸ் மாதிரி சொல்றாரு. So now it is a process. As per John the Baptist, it is a continuous, he is saying in present continuous tense. நான் டிக்ரீஸ் ஆக தேவன் அவர் Let me continue to decrease. As I continue to decrease, God will continue to increase through me. இதுதான் ரகசியம். So that is the secret. நான் குறையணும், I should decrease. I should நீங்க keep குறையாட்ட decreasing. அவர் மகிமை அடைய முடியாது. If you are not continue to decreasing, he will not be glorified, continuously glorified. உங்களை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய நாமம் If you மகிமைப்படாது. keep thinking about your own self, God's name will not get glorified. இந்த தாட்டை மாத்தணும். Change the thought process. என்ன தாட்டு? What is the thought? பிறருக்கானவைகள். Think about others. இது திங்க் பண்ண ஆரம்பிங்க, If you start to think about others, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். your life will be completely changed. ஒரு தடவை என்னை பற்றி நான் ரொம்ப மனக்கவலையில் உட்கார்ந்தபோது Once I was too much worried about my own worries. I was too much into my worries. ஒரு சகலவித ஆறுதல்களின் தெய்வம் He இல்லையா? is a God of all comfort. That's what the Bible says. ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்தா இயேசு வந்து இப்படி கை போட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படி சொல்லுவார்னு நினைக்காதீங்க. If you are too much into worry, Jesus will come and put his hand upon your shoulder and say, "Don't worry." Do you think that Jesus will say that? No. எப்போது இப்படி சொல்லுவார்? அது படத்தில் நிறைய ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படி ஒருத்தர் இப்படி Because we always see that kind of pictures everywhere. Jesus coming and putting a shoulder around and saying, "Do not worry." ஆஹா நம்மளை Oh, தாங்குறாரு. Jesus, my Lord is holding me, upholding me. எழுந்திரு அப்படின்னு சொல்லுவார். Jesus will say, "Get up, man." சத்தமாக அதட்டி பேசுவார். God will just say, "Get up. Get up from your worry. சீ உன்னை பற்றியே திங்க் பண்ணாத Stop thinking about yourself. Nonsense." இப்படி சொல்லுவார். That is how Jesus will say. இயேசு அதட்டுவாரா? Will Jesus scold? பார்த்துருக்கீங்களா? வேதம் Bible says very clearly. நல்லா திட்டுவார். Jesus is known for, scolding right royally. க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஒரு ஸ்நேகிதன் என்ன பண்ணுவான்னா எப்போதுமே கொஞ்சியே பேச மாட்டான். அறிவில்லடா உனக்கு ஒழுங்காக இருக்க மாட்டேன் இப்படி எல்லாம் பண்ணுறது இப்படி நல்லா Do you know திட்டுவான். how a close friend will say? He will right royally scold you with all the authority. If he is a very close friend, he will right royally scold you. ஏன் சொல்லுங்க? You know why? உரிமை ரைட்டு ரிசல்ட் என்ன? You know what is the result? என்ன சரிப்படுத்தணும்? Because he is trying to correct you. He will affrontly tell you that you are wrong. ஜீசஸ் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? You know what the good thing about Jesus? முதல்ல உங்களுடைய நிலைமையை சரி பண்ணிட்டு திட்டுவார். You know what? Jesus will first correct your position and then he will scold you. நீங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா முதல்ல பிடிச்சி தூக்குவார். First, if you are drowning, he will lift you up. அதுக்கப்புறம் தான் என்னடா உன்னுடைய விசுவாசம் இப்படி இருக்கேன்னு திட்டுவார். Then he will ask, why you are of little faith? அதனால் நான் கவலையாக இருந்தபோது ஆண்டவர் என்னை திட்டின ஒரு விஷயம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே திங்க் பண்ணாத. When I was worried, Jesus scolded me saying that always you think about yourself. ஜோப் வந்து அவனுடைய ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ணார். Job was praying for his friend when he was வேதத்தில் praying. அடுத்த வசனம் போட்டிருக்கு அவங்கள விடுவித்தார்னு போடல, இவனுடைய சிறையிருப்பை Bible did not say that God delivered his friends, but God delivered Job. இந்த தாட்டை மாற்றி பாருங்க, So change your thought process. உங்கள் லைஃப் மாறும். Your life will change. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு, Finally, let me say you something. சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தும். You may glorify God through your body. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனம். 1 Corinthians chapter 6 verse 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எதுக்கு கொல்லப்பட்டிருக்குமா? You are bought as a ransom. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Amen. You do not belong to yourself. You have been bought. சொல்லுது. You have been bought. உங்களை குறித்தே நீங்க வந்து என்ன சொல்றது சொந்தம் கொண்டாட முடியாது. You don't own yourself because you have been purchased by God. நீங்களே You do not belong to yourself. You belong to God. நீங்களே உங்களுக்கு கிடையாதுன்றபோது உங்களுடையதெல்லாம் யாருடையதாகும்? When you don't own yourself, then whatever that belongs to you, whose it belongs to? It belongs to God. லோத்தோட மனைவி ஜஸ்ட் திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூண் ஆயிட்டாங்க. So Lot's wife just had a visit, a turn back visit, and she became as a salt. பழைய ஏற்பாடு மாதிரி இப்ப நடந்தா எத்தனை பேர் உப்பு தூண் ஆயிருப்போம் தெரியுமா? Just think about if it is going to replicate here, how many of us will be salt pillars now? அந்த நேரு சிலை மாதிரி காந்தி சிலை மாதிரி எங்க பார்த்தாலும் நின்று இருப்போம். We see a lot of
statues, right? And there'll be a lot of statues around Chennai everywhere. அப்போது இந்த சரீரத்தினால் மகிமைப்படுத்தும்படி இந்த ஒரு வசனம் போது நான் பெருசாக நிறைய வச்சுருக்கேன், அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு டைம் பத்தாது. I've got a lot of verses, but I don't have time to explain all that. Let me quote this one specific verse. How about glorifying God? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? Don't you know that you belong to God and you don't belong to yourself, and your body is the place where the Holy Spirit resides and He glorifies God through you. So your body is the temple of God. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். You have been purchased by God, so therefore you may glorify God through your body and your soul. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி கதையே வேணாம். You don't have to talk about your story before you're being saved. இப்போ கதை என்ன கதைன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு வச்ச கதையை பற்றி தான் பேசுகிறோம். Now we are talking about the story after you got saved. இப்படியே அப்படி சால்ஜாப்பு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஓட்ட முடியாது. You cannot run the story with some kind of excuses all the time. எக்ஸ்கியூஸ் சொன்னதுனால தான் ஆண்டவர் ஆதாமை துரத்தி விட்டார், தெரியுமா உங்களுக்கு? Because Adam made an excuse, he was driven away from the garden. என்ன எக்ஸ்கியூஸ்? You know what is the excuse he said? நீங்க கொடுத்த பொம்பளை தான். You know, it is the lady. அப்படி பேசணும். It is my lady given by you has diverted me. எந்த தப்புமே செய்யாதவர். I am flawless, I am super holy, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி, and I am innocent and clean. சொன்னானா இல்லையா? Did he say that or not? இந்த ஸ்பிரிட் நமக்கு இன்னைக்கு இருக்கா இல்லையா? Do we not have that spirit? உண்மையை சொல்லு. You know, we try to divert God's attention. எப்பெல்லாம் ப்ளேமை யார் மேலேயாவது போடுறோமோ அப்பெல்லாம் ஆதாமுடைய வேலை நமக்குள்ள நடக்குது. So we are still the children of Adam because we shift the blame. நம்ம தப்பு பண்ணதுனால தான் நம்மளை என்கொயர் பண்றாங்க. Some enquiry is happening because we have committed wrong. But always in every enquiry we try to shift the blame. நம்ம தப்பு செஞ்சிருந்தா நம்ம சாரின்னு சொல்றதுல குறைஞ்சா போய்டுவோம். If we have done something wrong, what is that, you know, why can't you say sorry? What do you lose by saying a sorry? அந்த சாரி ரொம்ப பெரிய ஆள்கிட்ட ஈஸியா கேட்டுருவோம். We will say sorry to very high-fi people or a person with very high authority or something like that. உங்க வைஃப் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க. But you will not say sorry to your wife or your husband. உங்க பையன் கிட்ட கேளுங்க. You will not say it to your son. கேட்கவே மாட்டோம். You will never say that. அங்கேயும் கேட்க தெரியணும். You should ask there also. நம்ம தப்புன்னு தெரிஞ்சது ஒத்துக்கிறோம் பாருங்க, அது தேவனுக்கு பிடிக்கும். The moment you realize that you're wrong, if you acknowledge that you're wrong, God will love you and God will glorify you. ஆண்டவரோட வார்த்தை சூப்பரா சொல்லுது. God's word very clearly says, என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். Repent, the kingdom of God is near. Repent, the kingdom of God is near. பரலோக ராஜ்யம் இன்னைக்கு உங்களுக்கு வேணுமா? So do you want to be a part of kingdom of God? இன்னைக்கு வேணுமா? Today you want to be in the kingdom of God. Repent. என்ன ஆண்டவர் சொன்னாரோ மனதுக்குள்ள, நீங்கள் ஒன்றும் வெளியே போய் யார்கிட்டையும் அந்த ரோமன் கேத்தலிக்கில் போய் அந்த ஃபாதர் கிட்ட போய் மனம் திரும்புறதெல்லாம் இல்லை. You don't have to go and confess it to the church father as it is happening in Roman Catholic Church. ஆண்டவருக்குள்ள உங்கள் இருதயத்தில் நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் அந்த தவறு செஞ்சேன் ஒத்துக்கிட்டிங்கன்னா உடனே பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபம். From your heart, if you acknowledge that you have committed this wrong to your heavenly Father, the kingdom is in you, the kingdom of God is near you. இப்போது தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் போனால் என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம். We read very clearly, after we know God and still if we did not glorify God, what will be there in our heart? Only darkness. We read that. இயேசு சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். So physically Jesus said, you may do good deeds so that people who see you will glorify the Father in heaven. சரீரம் சம்பந்தப்பட்டதுல என்னது? ஒன்று, சரீரத்தை பரிசுத்தமாக வைக்கிறது மூலமாக தேவனை மகிமை. You can glorify God by keeping your body holy. ஏன்னா தேவன் தங்கியிருக்கிற ஒரு ஆலயமாய் என் சரீரம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. Because Bible says very clearly, this is the temple of God and we need to keep it holy. இவங்கெல்லாம் இந்த ஆலயத்தை குறித்து மிக பிரம்மாண்டமாக பேசும்போது இயேசு சொன்னார், இதை இடிச்சு போடுங்க. So Jesus, when people are talking about Solomon's temple, you know, in a majestic way, Jesus was talking about his temple. You may destroy this, I will raise it up in the third day. 3 நாள்ல திரும்பி எழுப்புவேன். I said I will raise it up I'll build this up in 3 days. அப்ப தேவன் எங்க தங்கி இருக்கிறாரு? So where God is living? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? Do you agree it or not? ஆமென் சொல்லுங்க. Amen.
தேவன் உங்களிடத்துல இருக்காருங்க, அதோட சந்தோஷம் என்னங்க வேணும்? So God is in you. So what else you require in this world? இங்க இருக்காரு, God is in you. God is among you. இந்த கட்டடத்துக்குள்ள இல்ல, God is not just within a building. கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்துல So இல்ல. he is not in the church that is built with our hands. It is not in the கை வேலை அல்லாத ஆலயத்துல அவர் இருப்பார். So it is a temple which was not built by human hands, our body, ஸோ ஆவி, our spirit, ஆத்மா, our சரீரம், soul, our body. இந்த மூன்று மூலமா We have to glorify God in all these three. சரீரத்துல இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன். One more thing I want to add. ஒண்ணு, How can we பரிசுத்தம். glorify God? இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைப்பதன் மூலமாய் அவர் You are ஆராதிக்கலாம், glorifying God by being holy with your body. மகிமைப்படுத்தலாம். So we can glorify God. இந்த சரீரத்தின் மூலமாய் செய்கிற கிரியைகள் மூலமா தேவனை மகிமைப்படுத்தலாம். With the good deeds that we do through our body, using our body, we can glorify God. எப்படி Good நான் deeds சொன்னேன், glorifies God. How can we? உங்கள் நீங்க செய்கிற நற்கிரியைகளை கண்டு என்ன பண்ணுமா, மற்றவங்க பிதாவை என்ன பண்ணுமா, By seeing your good deeds, other will glorify your Father in heaven. நற்கிரியைகள்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். You know all the good deeds. We can do good things in many ways. ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது நற்கிரியை, Even leading someone into salvation is a good deed. நீதியாய் நடக்கிறது நற்கிரியை, By walking, walking righteously is good deed. ஒருத்தருக்கு உதவி செய்வது நற்கிரியை, Helping others is a good deed. தான தர்மம் பண்ணுவது ஒரு நற்கிரியை. Giving charity is a good deed. இந்த சரீரத்தின் மூலமா நிறைய காரியங்கள் செய்யலாம். Physically, you can do lot of help to others. You can go and work for others. That is good deed. ஸோ ஆவி, ஆத்மா, சரீரம் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த நாம் இன்னிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். We have to take a decision from today onwards to glorify God through soul, spirit இதுவரை and என்ன body. இருந்தீங்கன்றது மேட்டர் இல்லை. How you behave till date is not very important. கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு After the word of God comes to you, நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்னு சொல்லி how to glorify God is more important. நாம் ஜெபிக்கலாம். We shall pray. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Loving Lord, in this morning we look up to you. ஆண்டவரே, நீர் மூன்றாய் பிரிந்திருப்பது போல Lord, as you are three, நாங்களும் ஆவி, ஆத்மா, சரீரமாய் இருக்கிறோம். we are also as body, spirit and soul. இந்த மூன்றின் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்துவது என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. Lord, exactly with all these three, how to glorify you, we meditated this morning, Lord. இதுவரையிலும் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பது அல்ல ஆண்டவரே. It is not about how we were living all these days. உம்முடைய வார்த்தை வந்தது பிறகு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதே காரியம். After your word has come, how is our life is more important. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. Please forgive our sins, Lord. எங்கள் சிந்தைகளிலே நாங்கள் வீணராய் இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். Lord, help us not to go futile through our thoughts. எங்களுக்கு நீர் உதவி செய்வதன் மூலமாய் உம்மை போல நாங்கள் மாற முடியும் ஆண்டவரே. Lord, because you help us, we can become like you. உம்முடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறபடி, As your word very clearly teaches us. நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் எங்களை மேற்கொள்ளாது என்று Because we are obedient to your grace, sin cannot overcome us. That's what your word says. சபையாய் மனம் திரும்புகிறோம். Lord, as a church, we repent. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தம் பண்ணும். Lord, please purify, sanctify our soul, body and spirit. தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளும் நோக்குவானாக என்று சொல்லியிருக்கிறீர்கள். Lord, as your word says, not the things of our own, but the things of others help us to look forward. பிசாசுக்கு இருக்கிற அந்த பெருமையும் சுயநலத்திலும் இந்த காரியங்களிலிருந்து ஆண்டவரே, அவன் கொடுத்த இந்த காரியத்தை எங்களுக்கு விடுதலை நீர் தாரும். Lord, give us deliverance from the characteristics of the devil, which is pride and selfishness. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves into your hands. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி In Jesus' name we pray. ஆமென். Amen.